அக்ஷய்ன்ற ஒரு பேச நினைச்சிட்டே இருந்தேன். சீரியஸா சொல்றேன், முதல் படம் எந்த ஒரு தெரியவே இல்லை, இப்படி அமையாது தெரியவே இல்லைங்க. முதல் படம்ன்றது முதல்ல தெரில, அதை விட்டுருங்க. அது வந்து அதுதான் மெயின் பாயிண்ட்டு. பட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இவ்வளோ பெரிய பர்சன், அவர் ப்ரொடியூசரோட சன்னு, ஓகேவா, இத்தினோண்டு கூட காமிக்கல செட்லையும் அப்படிதான், ரியல் லைஃப்லையும் அப்படிதான், ரியல் லைஃப்லேயும் அப்படிதான். இத்தினோண்டு இப்படி கூட எனக்கு தெரியவே தெரியாத ஒரு ப்ரொடியூசரோட சன்னுன்னு. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் மை இன்ட்ராக்ஷன், அதாவது மீட் பண்ண, இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம். நாங்கள் அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் ப்ரொடியூசரோட சன்னு. அப்படியா அப்படின்னா, ஏதோ சாதாரணமாக சிம்பிளாக இருக்கார், ஹம்பிளாக இருக்கார் அப்படின்னு. அந்த பையன் அப்படி தான் அப்படின்னு. அவர் அதாவது நம்மளும் ஜாலியாக பேசுகிறாப்புல. யூஸ்வலாக எதுக்கு ஏன் ஜாலியாக பேசுகிறாருன்னு அப்படி சொல்கிறது ரீசன் வந்து என்னென்னா, ஒரு கோடிக்கணக்கான மக்கள் ஏங்குற ஒரு இடம், நிறைய பணம் புழங்குற ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம எப்படி வேணால் மாறலாம், எப்படி வேணால் நம்மளோட இதை வந்து இமேஜை காமிச்சிக்கலாம். 1% கூட காமிக்கல. பெரிய விஷயம் அது. அது அது வந்து அகைன் ஃபேமிலி எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அது லலித் சாருக்கு சார் சான்ஸே இல்லை சார். பையன் தங்கமான பையன் சார்.